ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மண்டே எடுத்த விலாக். ஸோ வந்து சண்டே வந்தனே மதியம் போல் அரிசி ஊற போட்டு நைட்டு சாயந்தரம் போல் ஆட்டி வச்சாச்சு. சாயந்தரம் ஆட்டி வச்ச மாவு மறுநாள் காலையில் தான் புளிச்சிச்சு. அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்கீங்க. அண்ட் இந்த மாவு ஆட்டினது வந்து ஒரு 3 நாளைக்கு வரும் கண்டினியூவாக இட்லி தோசை ஊற்றுனா எங்களுக்கு அவ்வளோதான். இன்றைக்கி வந்து சொரக்காய் வச்சு சூப்பரான ஒரு குழம்பு தான். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு, கொஞ்சம் துவரம் பருப்பு, தக்காளி பழம், அப்புறம் வந்து சீரகம், பூண்டு, எண்ணெய் விட்டு ஒரு நல்லா மசிற அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு 3 விசில் விட்டு நல்லா இறக்கணும். அண்ட் சைடில் வந்து அது விசில் வரக்குள்ளேயும் டீ போட்டுடலாம். நான் காலையில் அந்த டீ குடிச்சிட்டு வேலை பார்த்தாது பிரிஸ்காக இருக்கும். இன்றைக்கி டே வந்து ஆக்சுவலாக 5 o'clock தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி பழம், சொரக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறது நல்லா வதக்கிட்டு, இன்னொரு சைடில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய், சோம்பு, சீரகம் அரைச்சி இந்த மாதிரி ஊற்றி காய் வேகிற அளவுக்கு வெந்தோடனே அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வந்தோடனே பச்சை வடை போனோடனே பருப்பை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான குழம்பு. இது தொட்டுக்கிற பீட்ரூட் பொரியல் பண்ணியாச்சு. அது சும்மா சிம்பிளாக தாளிக்க மாதிரி தாளிச்சு தேங்காய் பூ போட்டு இறக்கியாச்சு. அண்ட் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஹைபிஸ்கஸ் டீ போட்டு கொடுத்துட்டு, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பழைய சாதம் இருந்துச்சு நாள் பண்ணது. அதில் வந்து தக்காளி மாதிரி கிண்டி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இதை எடுத்துக்கலான்னு சொல்லி அதை தான் சாப்பிட்டோம். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.